பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு எச்சரிப்படைய செய்யும்படிக்காய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், கடைசி காலங்களை குறித்து அறிகிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், கடைசி காலங்களை குறித்து அறிகிறதுனால என்ன பயன், இதனால் நம்முடைய நேரத்தை வீண் பண்ணுறோம், சும்மா பயம் மட்டும்தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கலாம். ஆனால் ஒன்று தெரியுமா, கடைசி நாட்களை குறித்து அறிய அறிய, அவருடைய வருகை குறித்து அறிய அறிய நமக்குள்ள அவரோடு கூட போக வேண்டும். எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் போக வேண்டும், அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கம் பெருகும். அந்த ஏக்கம் பெருகும்போது என்ன நடக்கும் தெரியுமா, ஆண்டவர் தான் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு அநேக விதமான பாவத்தில் மூழ்கி கிடக்கிறோமா, ஆண்டவருக்காக எழும்ப முடியாதபடிக்கு பாவத்தில் நம்ம விழுந்து விழுந்து கிடக்கிறோமா, ஆனால் ஆண்டோட வருகை குறித்து அறியும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பலன் உண்டாகும். ஏசப்பாவுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் பாவத்தில் அப்படியே நான் கடக்க போறதில்லை, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நான் ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நீ விழுந்து கிடக்கிறாயா, ஆண்டவருக்காக என்னால் எழும்ப முடியலன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாயா, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்தது போதும், விழுந்து கிடந்தது போதும், உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு சியோனே என்று சொல்கிற வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்களை எழுப்பி விடும்படிக்காகத்தான் கடைசி காலங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனத்தை அறிய அறிய, கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து அறிய அறிய நமக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா, நம்ம ஆண்டவருக்காய் இன்னும் தொடர்ந்து ஃபோக்கஸ்டாய் ஆண்டவருக்காய் ஓடும்படிக்கான பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதற்காகத்தான் கடைசி காலங்களையே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். உங்களை பயப்படுத்துவதற்காகவோ நம்மை பயப்படுத்துவதற்காக அல்ல. அந்த ஒரு அறிவோடு நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதில் சுமார் பார்த்தீங்கன்னா 19 வகையான கடைசி நாட்களில் மனிதனுக்குள் உண்டாகிற மாற்றங்கள், அதாவது மனிதன் கொடிய மனிதனாய் கடைசி நாட்களில் மாறிவிடுவான் என்கிற அந்த ஒரு தெளிவை, ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு நான் கொடிய மனிதனாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்ற ஏக்கத்தோடு தான் இதை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த ஒரு எண்ணத்தோடு, ஆண்டவரே, நான் ஒரு கொடிய மனிதனாய் பிசாசின் மகனாய் நான் மாறிவிடாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மனுஷனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி ஏங்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக. 3:1 சொல்லுது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அதில் 19 வகையான அந்த கேரக்டர்ஸில் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம ஆல்ரெடி தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது வசனம், சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் என்கிறதான 11வது பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவதூறு செய்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தையா இருக்கிறபடினால வசனத்திலிருந்து அந்த கிருபை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கேட்ட அந்த வசனத்தின்படியாக அவதூறு செய்கிறவர்களாயும் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அவதூறு அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், என்ன அவதூறுனா என்ன அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் ஸ்லாண்டரஸ் ஸ்லாண்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லாண்டர், அதுக்கு இன்னொரு மீனிங் இங்கிலீஷில் இன்னொரு சினானிம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீஃபேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டீஃபேம்னா ஃபேமஸுக்கு எதிர்மறையான வேர்டு. அதாவது ஒரு கனமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் உங்களை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்னார். ஒன்று நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று ஆண்டோட வாக்குத்தத்தம். ஆண்டவர் அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் கனப்படுத்துவேன். நீ என் கையில அலங்காரமான நான் உன்னை ஒரு அலங்காரமான முடியாக நான் வைத்திருக்கிறேன். என் கையில நான் உன்னை மோதிரமாய் நான் வரைந்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடினால கனம் பெற்றாய். இப்படி எல்லாம் ஆண்டவர் கனப்படுத்துகிற வார்த்தைகள் அநேகம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நேரா எதிர்மறையான வார்த்தை தான்
அவதூறு என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் ஸ்லாண்டர் அல்லது டிஃபேம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ டிஃபேம்னு சொல்றது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு கணத்தை இழக்க பண்ணும்படிக்காக சாத்தான் கொண்டு வருகிற மிகப்பெரிய ஒரு தந்திரம் தான், அல்லனா சாத்தான் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த அவதூறு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களில் பிசாசானவன் என்ன பண்ணுவானா, மற்றவங்களை நாமோ அல்லனா நம்மளை பிசாசு என்ன பண்ணுவானா, அவதூறு நாம் பண்ணுகிறவர்களாக, மற்றவங்களை அவதூறாய் பேசுகிறவர்களாக, அல்லனா நம்மை மற்றவர்கள் அவதூறு பண்ணி நம்மளை ஆண்டவருடைய மகிமையை இழக்க பண்ணும்படிக்காக சாத்தான் கடைசி காலங்களில் போராடுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் இன்னைக்கு 2 காரியம். ஒன்று, நம்மளை அவதூறாய் பேசி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம விளக்கும்படிக்காய் சாத்தான் வைக்கிற ஒரு தாட்டு, ஒரு பெரிய தந்திரம், பிசாசின் தந்திரம் ஒன்று. 2வது, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம ஊழியம் பண்றோம், ஊழியம் பண்ணாதவங்களும் இருக்கிறீங்க. அப்போ ஊழியம் பண்றவங்களா இருந்தா ஊழியம் பண்ணிக்கொண்டே இந்த உங்க வாயிலிருந்து என் வாயிலிருந்து அவதூறாய் மற்றவர்களை பேச வைக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நீங்க விசேஷமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் இப்போ கொஞ்சம் ஒரு 10-15 வருஷமா நல்ல ஃபெமிலியராக இருக்குது. எல்லா முடங்கும் எல்லா முடுக்கெல்லாம் யூடியூப் போகுது ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும். இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் பாருங்கள், குறிப்பாக கிறிஸ்தவத்தில் ஒரு ஊழியக்காரை குறித்து இன்னொரு ஊழியக்காரை அவதூறாய் பேசுகிறது இன்றைக்கி அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது, அதிகமாக பெருகிட்டு இருக்குது. இது ஒரு காலத்தில் இருந்துச்சான்னு சொன்னால் இந்த மீடியாலாம் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்காது, யூடியூப் எல்லாம் பெருசாக இல்லாத காலம். ஆனால் அப்போ எங்கேயோ அங்கங்கே நடக்கும், ஆனால் வெளியே அதிகமாக தெரியாது, பேப்பரில் தான் வரணும், நியூஸில் தான் வரணும். அப்போது எங்கேயோ ஒரு கூட்டம் நடக்குது, எங்கேயோ ஒரு மீட்டிங் நடக்குது, அதிகமாக வெளியில் நடக்கிற காரியங்கள் ஒன்றுக்கு ஒன்று அதிகமாக வெளியே தெரியாது. ஆனால் இந்த கடைசி நாட்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்கிற தவிர என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடுத்த செகண்டில் இப்போ நேற்று பிரசங்க பேசின ஒரு தவிர இந்த டேவே என்ன பண்ணுது, அடுத்தவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணி அவர் செய்த தப்புகளை நம்ம பப்ளிக் பண்ணி என்ன பண்ணுறோம், டிஃபேம் பண்ணுறோம், அவங்கள அவதூறாக பேசுகிறோம். ஒருவேளை அவங்க சொன்னது தவறாக இருந்து நீங்கள் அதை சொன்னால் கூட ஓகே, அது ஏற்புடையதாக இருக்கிறது, ஆனாலும் அதுக்கு சொல்ல வேண்டிய முறைகள் உண்டு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவதூறாய் பேசுகிறதுல ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட கனத்தை இழக்க வைக்கும்படிக்காய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். அது நம்ம தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதிகமாக இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது என்ன அப்படின்னா கடைசி காலத்தின் அடையாளம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்குன்னா அவதூறு பேசுறதுக்கு இன்னொரு தமிழில் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புறங்கூறுகிறது, மோராலில் சேமாக தான் இருக்குது. அப்போது உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ், அதாவது யாரும் இல்லாமல் இருக்கும்போது ரகசியமாக இன்னொருத்தரை பற்றி இன்னொரு இடத்துல புறங்கூறுகிற காரியம். சங்கீதம் ஒரு வசனம் இப்படியாகி சொல்கிறது, சங்கீதம் 101வது அதிகாரத்தில் 5வது வசனம் அதை குறித்து ஒரு காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவதூறை குறித்து. சங்கீதம் 101வது அதிகாரம் 5வது வசனம், பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். இங்கே பாருங்க, இங்கே ஆண்டவராகிய தேவன் தாவீதையா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்றது ரகசியம், அவங்களுக்கு தெரியாது, அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு ஊழியத்தில் இருப்பாங்க, பாஸ்டராக இருக்கலாம், ஊழியக்காரங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ரகசியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவதூறு பண்ணி ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அவன் அங்கிட்ட சொல்லி, இல்லை ஒரு யூடியூப்லையோ இல்லை இப்படி அவதூறாக ஸ்ப்ரெட் பண்ணி விட வைத்து அவங்களுடைய நெய்மை நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நானும் பண்ணலை, நம்ம அநேகர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பெரிய பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் நம்ம அவதூறு சொல்லக்கூடாது. ஒருவேளை அது நியாயமான தப்பாக இருந்தால் அவங்களுக்கு எடுத்து காமிச்சுப்பா, நீ பண்ணுறது தப்புப்பா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்கள் சொல்ல முடியாத இடத்துல அவங்க ஒரு ஹைட்டில் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் பார்த்ததில்ல, பழகினதில்லை, ஆனால் நீங்கள் எங்கேயோ பார்க்குறீங்க, அதை யூடியூப்பில் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பார்க்குறீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காமிச்சு சொல்கிறது சரி, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அவதூறு சொல்லி அதை களங்கப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் கனவீனப்படுத்துகிற காரியத்தை இன்னைக்கு பிசாசானவன் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால்
நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. கடைசி காலங்களில் இது பெருகும் என்றும் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது. எதையெல்லாம் அவதூறு பேசுவாங்க, ஊழியக்காரங்களை குறித்து பேசுறாங்க, விசுவாசிகளை, விசுவாச குடும்பங்களை குறித்து பேசுறாங்க, சபைகளை குறித்து அவதூறு பேசுறாங்க. இதெல்லாம் கடைசி காலங்களில் பெருகும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இதை குறித்து நான் தியானிக்கும் போது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக, நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவர் போகிறார். அவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரனாக இந்த பூமியில் வந்து தேவன் நமக்காக பிதாவானவர் குமாரனை செல்ல பிள்ளையாக இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக? உங்களையும் என்னை மீட்கும்படிக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். இதெல்லாம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த தவறுமே செய்யலை. அவர் நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் என்ன செய்தார், அந்த ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள் வந்தது. பாருங்க, 15வது அதிகாரத்தில், மார்க்கு 15வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். அப்போ இயேசு கிறிஸ்து மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் பொய்யான குற்றச்சாட்டு, நீ மேலே படிச்சு பார்த்து தெரியும், ஆலோசனை சங்கத்தில் கொண்டு போறாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை தவறான விதத்துல என்ன செய்யறாங்க, அவர் மேசியா, உண்மையான ஒரு மேசியா, உங்களுக்காக எனக்காக இரட்சகராக இந்த பூமியில அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அதெல்லாம் உண்மையா இருந்தும் கூட இருக்கிற அந்த மூப்பர்களாகட்டும், அது மாத்திரமல்ல வேத பாரகராகட்டும், பிரதான ஆசாரியராகட்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை எப்படியாவது அவதூறு பண்ண வேண்டும், ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து இயேசு கிறிஸ்துவை டிஃபம் பண்ணணும், அவதூறு பண்ணி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாத்தான் இந்த ஜனங்கள், இந்த யூதர்கள் மூலமாக பகைத்து இயேசுவை அவதூறு பேசுகிறார்கள். ஆனால் இந்த அவதூறு பேசும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? 3வது வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள், அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை, எதுவுமே பேசல. அவர் சைலண்டாவே இருந்தாரு. ஏன் சைலண்டா இருந்தாருன்னு அவருக்கு தெரியும். நீங்க என்ன அவதூறு பேசுறீங்களா, பரவாயில்ல, ஏன்னா நான் அந்த தவறு பண்ணலைங்க, அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும் என்று சொல்லி அவர் அமைதியா இருந்தாரு. ஏன் அமைதியா இருந்தார்? அதுக்கும் ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்துல 11வது வசனம் ஆண்டவர் சொல்லாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க பாக்கியவான் சொல்லி இயேசுவே சொன்னதை அவர் பிராக்டிக்கலாக அவர் செய்து காண்பித்தார். அது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, 11வது வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவர் இங்க பாருங்க, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, நிந்திக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. அவர் செய்யாத குற்றத்திற்காக அவர் என்ன செய்யறாங்க, நிந்திக்கிறாங்க. அவர் செய்யாத குற்றத்திற்காக துன்பப்படுத்துறாங்க. பலவிதமான தீமையான மொழி, அவதூறு, புறம் கூறுறாங்க, அவருக்கு விரோதமாய் பொய் பேசுறாங்க, பொய் சாட்சி சொல்றாங்க, பலவிதமான தீமையான மொழிகளை இயேசுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாம் பண்ணி இருந்தும் அவர் என்ன செய்யற, வாய் திறவாத ஆட்டை போல ஆண்டவர் சமூகத்துல, பிதாவின் சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சில வேளைகள்ல நமக்கு விரோதமாய் அநேகர் அவதூறு பேசலாம். ஆனா நீங்க பெர்ஃபெக்டா, நீங்க சரியா ஆண்டோட சமூகத்துல இருந்தீங்கன்னா அதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் அநேகர் எனக்கு விரோதமா என் மனைவி அவதூறு பண்ணா, எனக்கு விரோதமா என் கணவரின் அவதூறு பண்ணா, என் குடும்பத்துல இருக்கிறவங்க அவதூறு பண்ணி எனக்கு வெளியில பார்க்கறதுக்கு, வெளியே இறங்கி வாழ முடியாதபடி, ஐயோ நான் நிந்திக்கப்பட்டவனாக, துன்பப்பட்டவனாக என்று சொல்லி நீங்க ஒருவேளை அவதூறு நிமித்தமாய் கலங்கி நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதீங்க, நிந்தனையை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், பாக்கியவான்களாக இருப்பீங்க. அந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க அவதூறு பண்ணும்போது நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளானது அந்த ப்ரூஃபை கர்த்தர் வெளிப்படுத்தி ஏற்ற நாள் வரும்போது ஆண்டவர் மறுபடியுமாக அந்த கணத்தை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பண்ணக்கூடாது அவதூறு. ஒருவேளை உங்களை யாராவது அவதூறு பண்ண சைலண்டாக இயேசு மாதிரி இருங்க. கர்த்தர் ஒரு நாள் அந்த அவதூரை நம்ம விட்டு மாற்றி நம்மை கனப்படுத்துகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நாம் இதை மூலமாய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி, அநேகருக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நம்மை பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசின எல்லா வசனங்களுக்காய் நன்றி. வசனம் 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்கட்டும். எங்களை உடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.